ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. நம்ம கிச்சனில் நிறைய வெரைட்டி சிக்கன் குழம்பு போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான காரசாரமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சுட்டு அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 1.5 இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றி மசாலாவை கலந்துக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை இது போல் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 5, வரமிளகாய் ஒரு 3 மிளகாய், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஈரப்பதமெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறமா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக அது வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 2 இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது போல் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துருவோம். 1 கிலோ சிக்கன், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலந்துருவோம். சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். நல்ல ரெட் கலராக இருக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கலர் கிடைக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே உப்பு வந்து நிறையா தான் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு சிக்கன் கறி, நல்லா டேஸ்டியாக காரசாரமாக ஒரு சிக்கன் கறி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, நான், அப்புறம் பரோட்டா, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கறி இது. இதில் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றக்கூடாது. தேங்காயெல்லாம் ஊற்றாமல் தான் செய்யணும். இப்போ இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பை நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து பார்ப்போம். சூப்பர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சதுக்கப்புறமும் இன்னும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.